கலருக்கு வந்தாரு. இப்போ இப்போ மெரூன் கலருக்கு வந்திருக்காரு. அடுத்த முறை வைலட் தான் சொல்லிக்கிறேன். வைலட் இது இவனு வந்து ஹைலைட்டா இருக்கான். கேட்கறவனுக்கு எப்படி இருக்கும்? பத்தினி தெரியாது. எல்லாரும் வேண்டாம். மனைவி கூட இருந்தாதான் வரவேற்பு. இன்னைக்கு என் கூட்டு பண்ணுச்சு லைவும் போல ஒண்ணும் போல தைரியமா சொல்லலாம். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு போனோம்னா போன உடனே இன்னைக்கு முதல்ல நீ எனக்கு வீடு எடுத்துக்கிற உன்னை போட்டு கொடுக்கறதுக்காக தான் எடுத்துக்கிறான். இன்னைக்கு போனோம்னா எப்பவுமே நெருப்பு கட்டிட்டு போனோம்னா வீட்டுல ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிடுவாங்க. அதே மாதிரி பட்டாபிஷேகம் முடிச்சுட்டு போனோம்னா ஆர்த்தி எடுப்பாங்க. ஆர்த்தி எடுக்கும் போதே அந்த பேக் மேலதான் இருக்காங்க. என் வீட்டுல மட்டும் இல்ல, அது எல்லாரும் வீட்லயும் தான். சிரிக்கிறீங்க வீட்டுல அப்படித்தான் ரொம்ப பத்தியா அப்படி ஏத்தி ஆள் எடுக்கணும், இப்படி எடுக்கணும். சொல்றது இல்லாத வேண்டாம். என் வீட்டுல அப்படிலாம் கிடையாது. நான் மேடையில் உட்காந்து போய் சொல்ல மாட்டேன். எனக்கு காட் கிஃப்ட் என் மனைவி தான். என் மனைவி வந்த பிறகுதான் எனக்கு இவ்வளவு முன்னேற்றம். அதுக்கு முன்னே நான் பாத பசங்க எங்க அம்மா என்ன எப்படி கவனிச்சுக்கிறாங்களோ, எங்க அம்மா எங்க அப்பா உண்மை சொல்றேன். நீ வீட்டுல போய் போட்டு முடியாது. எங்க அம்மா எங்க அப்பாவை பார்த்துக்கிற பெரிய விஷயம். எனக்கே ஒரு சில நேரம் கோபம் வரும். அவங்கள கோபம் வந்தாலும் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்குமா அவங்கள அழகா பாத்துக்கிறாங்கன்னா அது கூட எனக்கு வேற தான் பெருமை வரும். நான் அடிக்கடி அதுக்குதான் சொல்லுவேன். பெரியவங்களை நாம நல்ல மாதிரி பார்த்துக்கிட்டா நம்ம எல்லாம் நல்லதா அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு எனக்கு ஆசை. அதனாலதான் சொல்றேன். அதே மாதிரி ஒரு மனைவி சரியா அமையணும்னா அது யார் கையில இருக்குது? யார் கையில இருக்குறீங்கன்னா லேசா நினைச்சுக்கிறீங்களா? நான் தின்னாதான் சொல்ல, நீ சொல்றேன். நம்ம வேலைப்பாடி ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா இருக்கிறாங்க. மியூசிக் டீச்சர் சொன்ன என்ன ஒண்ணு சொல்ல, இப்ப சொல்றேன். இங்க என்னையே மாத்துறாரு. நேற்று தேவியாக்கா வீட்டுல சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு கூட்டு போட்டாரு. இன்னைக்கு ஸ்கூல் ஏமாத்திட்டு வந்து உட்காந்துரு. பத்தத்தை ஏமாத்தாங்க இருக்கு. சொல்லு போயிட்டா வேண்டாம். அதுதான் ஏமாத்தத்துன்னு சொல்லு. கேட்டு கைப்படி நீ சொன்னாதான் நான் கதையா இருப்பேன். பாப்பாச்சாலும் உனக்கு ஒரு மனைவி அவர் சொல்ல மாட்டாரு. அவங்க சாதா அவருக்கு தெரியா இவன் என்ன சொல்றான்னு தாகத்து. அப்படிதானே ஒரு மனைவி சரியா அமையத்தோ சரியில்லாத அமையத்தோ முக்கிய காரணம் யார் தெரியுமா? கணவன். வீட்டுக்கு வராங்க, வரவகிட்ட அம்மா அப்பா பத்தி முதல்ல நீ பெருமையா பேசினாதான் அவன் மதிப்பா. யாங்க உன் அம்மா என்னன்னு இப்படிலாம் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏடி என்ன பண்ணாண்டி, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை பெற்றிருப்பாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துருப்பாங்க. சும்மா வேலை பாரு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடி அப்படி சொல்லணும். உன் அம்மா என்னங்க திட்டினாங்க, அது லூசிலியே அந்த பைக்கு அப்படித்தான் திட்டி நடக்காது. வாட்டப்பட்டா பாரு, வாட்டப்பட்டா நீ பள்ளி பதில் நான் பாக்குறேன். அப்படி சொன்னா அந்த பொண்ணு கட்டுடுவா. முதல் காரணம் இவன் தான். ஆரம்பத்திலிருந்தே மனைவி கிட்ட ஒரு பிள்ளை உண்மையான பிள்ளைன்னா அவன் என்ன சொல்றா, நானே கோவப்பட்டா கூட, நானே எங்க அம்மா எங்க அப்பாவை மதிக்காம பேசினா கூட நீ அந்த வேலையெல்லாம் போகக்கூடாது. ஒரு பெண்ணினுடைய பெருமையை யார் பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெண்ணு போறாப்பார் அந்த பூந்த வீட்டுல பேசணும். நல்லா வளர்த்துக்கிறாங்க எங்க சம்பந்தி. எங்களுக்கு அந்த மாதிரி மருமவ யாருக்கும் வர
பேசணும், அந்த அளவுக்கு எல்லாரும் இருக்கணும். அந்த மாதிரி என்னம்மாங்க சொன்ன நானும் சிரிப்பேன். உங்களுக்கா சரிதான் எதிராளியும் நான் எதுவா சரிதான் என் பக்கத்து விட்டா நீங்க அதனால தான் நம்ம ஒட்டி பேசணும். ஒன்று போய் டிஸ்டி சுத்தி போடு, நல்லது தான் சொல்றேன். எங்க ஊர்ல கொட்டை கண்ணா மொத்தம் திருமண அவன் எத்தனா பார்த்தானா டிஷ், அது அவ்வளவுதான். நான் ஆடி மாசம் பழவேடு பார்க்க சொல்லிட்டு, போன வருஷம் நடந்த கதை, பழவேடு பார்க்க சொல்லிட்டு வேகமா வரேன். இவன் நின்று பஸ் ஸ்டாண்ட்ல, இவனை பார்த்த உடனே ஐயோ இவன் நல்ல பட்டா ஐயோ 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 இம்மா. உண்மையிலே நடந்தது. நான் ஒரு 2.25 சவரன்ல பிரேஸ்லெட் போட்டிருந்தேன், பொக்கி மாற்றமே அந்த பிரேஸ்லெட். நான் அப்ப பொன்னையில பாரம் சொல்றேன், பாரத்தை முடிச்சுட்டு படையலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே இவன் தான் பார்த்தான். இவன் பார்த்துட்டு மாப்பிள பிரேஸ்லெட் நல்லா இருக்கியா, பட்டியா, அருமையா இருக்குதா. மறுநாளே ஓடி போச்சு. நான் விளையாட்டு சொல்ல, பானாவரம் பாரத ஆரம்பிக்கிறதுக்கு மறுநாள் போறேன். பொண்ணை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இவனை பார்த்துட்டு வெளியான பானாவரம் கிளம்பிட்டு வண்டியில. அது எங்க அவங்க இந்த ஜோர் தெரியல, அவ்வளவு ராசியான இருக்கும். என் அம்மா சொன்னாங்க, பல நாள் பார்த்தா அம்மா அதான் பத்திரமாடுறா. டேய் மண்ணத்திங்கன்னா கூட மறைய திங்கணும்னு ஏன் சொன்னாங்கன்னா, நம்ம வசதியா இருந்தா கூட பத்தோடு ஒண்ணு அத்தோடு ஒண்ணா இருந்தா நம்ம நல்லா தான் இருப்போம். அவ்வளவுதான். இது மேல நான் தெளிவாதான் சொல்ல விரும்பல. நான் என்ன பண்ணேன், அப்படியே ஏரிக்கிற மேல வண்டி விட்டு அப்படி எந்த பக்கமும் வீடு இருக்குது, அந்த பக்கமும் வீடு இருக்குது, நேரா ஒரே வீடு. நான் அந்த பக்கமா அம்மா அந்த பக்கம் ஆர்த்தி எத்தான்னு சொல்லிட்டேன். அவங்க அந்த பக்கம் ஆர்த்தி எத்தான்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அங்கேயே மொத்தம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தேன். போர்ட்டிகோவில் வந்து உட்காந்துங்க, போன வச்சுக்காத. அவன் அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வரான். நம்மளை பார்த்துட்டு அவன் ஏறி கேட்பான், வண்டி திருப்பான்னு தெரிஞ்சுட்டான். நேரா வந்தான். மச்சான் மாமா வணக்கம் மாமா, வாங்க மாமா, வாங்க மாமா. மொத்தத்தையும் கைட்டில சரி வீட்டுக்கு வந்து நான் கூட விட்டேன். வாங்க மாமா, வணக்கம் மாமா. ஏய் இப்பதான் பாக்கலையா என்ன, இப்பதான் மாமா பாக்குறேன். ஏரிக்கிற மேல வண்டியை தளர்றி திருப்பி பார்க்கல மாமா. என்ன மாமா நீ வேற ஏமாமா, உங்களை பார்த்து ஏமாமா ஓடி இருப்பாரு. சரி வேலையா வந்த அம்மா பார்த்து பக்கத்துறாங்க, பாரத முடிச்சுட்டு வந்தேன். சரி ஒரே அவங்கிட்ட பேசிட்டு எப்படி விட்டுலான்னு அப்படின்னு பேசணும். சரி சரி அவன் தெருவில் இருக்கிட்டே இந்த முருங்கடினா அம்மா ஆகிட்டுதான் இவ்வளோ காய்க்குதான்னு. ஆமா திருப்பத்தூர் பாரத்துக்கு போனேன். அவன் ஒரு சின்ன கண்ணு தான் கொடுத்தாங்க. அது கார்ல போவே எடுத்தான்ட்டேன். வெச்சமாமா வச்சு ஒரு 6 மாசத்துக்கு இவ்வளவு காய் மாமான்னு சொன்னேன். நல்லா இருக்கு மச்சான், ஒரு 3 பரிசுக்காக 30 பரிசுக்கு மாமா. அதுக்கு என்னன்ட்டு நான் உள்ள போட்டேன். நான் உள்ள போய் 10 நிமிஷத்துக்கெல்லாம் காற்று மழை ஆச்சு, அடியோடு சாப்பிடுச்சு. சரி இவன் கண்ணு பட்டா இவ்வளவு வெள்ளங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்க பக்கத்துல பெரியப்பா அப்ப இல்ல, அவரு மணிவண்ணன் பேரு, அவர் ஒரு 4 ஏக்கர் பயிர் வச்சுக்கிறாரு. மொத்தம் பயிரோட களை அதிகமாகுதான். அந்த நேரத்தில் என்கிட்ட சொன்னாரு, என்னென்ன மாதிரி தான் போட்டேன் கண்ணு, பயிரோட களை தாண்டா அதிகமா இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு வருத்தப்பட்டார். நான் எனக்கு என்ன இவன் எத்த பார்த்துட்டு அருமையா இருக்குதுன்னா வாங்கி போகுது. இவனை கூட்டு போய் வரப்பு நிக்க வச்சு பயிரை காமிச்சா எம்மா கால வருதுனால களை மட்டும் சுத்துங்க. நான் ஐடியா கொடுத்தேன். அது என்ன பண்ணாரு, எங்க ஊர் ஹோட்டல்ல கூட்டு போய் அவங்க ஒரு 10 இட்லி வாங்கி கொடுத்து 10 இட்லி தான். அதே பத்தாது அவனுக்கு வாங்கி கொடுத்து நேரா கழனி காட்டு கூப்பிட்டாரு. கழனி காட்டு சுத்தி காமிச்சாரு. சுத்தி பார்த்தா 4 ஏக்கர் சுத்தி பார்த்துட்டு இவன் வாயில இருந்து என்ன வரணும்ப்பா, ஐயோ ஐயோ என்னம்மா கலைன்னு சொன்னா கலை ஆகி போடும். இவன் சொன்னான், இம்மா கலையும் ஒரு பயிரும் அப்படியே பச்சை பசங்க பயிர் மட்டும் புசு போச்சு. இந்த கண்ணடி இருக்கிறதே கல்லடி பட்டா கூட ஆடிடும், கண்ணடி ஆடாது. நான் சொல்லல, பள்ளி பெருமான் சொல்றேன். என்ன சொல்ற,
மரியாதை பண்ணுறப்பா உகரப்பு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து காமிக்கிற பேரம் பேச்சு 70 வயசு மீசை எடுத்து ஹிந்திக்கார மாதிரி இல்லை